இருக்கோம். திருஷ்டை சுபாவ ஜனிதை வபுஷை வபுஷஸ்ச தோஷை ந பிராகிருத தத்துவம் இக பக்த ஜனஸ்ய பஸ்யே கங்காம்பசாம் ந கலு புத்புதப்பேன பங்கை பிரம்ம திரவத்வம் அபகச்சதி நீரதர்மை. இதோட மொழிபெயர்ப்பு: தூய பக்தர் தன்னுடைய உண்மையான கிருஷ்ண உணர்வின் தளத்தில் நிலை பெற்றிருப்பதால் அவர் உடலோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அத்தகைய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்துடன் காணக்கூடாது. அவர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், மோசமான மேனி நிறத்தை கொண்டிருந்தாலும், அங்கஹீனமான உடலை கொண்டிருந்தாலும், நோய்வாய்ப்பட்ட அல்லது பலவீனமான உடலை கொண்டிருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தக் கூடாது. சாதாரண கண்ணோட்டத்தின்படி தூய பக்தரின் உடலில் அத்தகு குறைகள் பிரதானமாக காணப்பட்டாலும் கூட, அந்த தோஷங்களுக்கு மத்தியிலும் தூய பக்தரின் உடல் களங்கம் அடைவதில்லை. அது நீர்க்குமிழிகள், நுரை மற்றும் சேற்றினால் நிறைந்த மழைக்கால கங்கை நீரை போன்றதாகும். கங்கை நீர் என்றும் மாசுபடுவதில்லை. ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர்கள் கங்கை நீரின் வெளிப்புற நிலையை பொருட்படுத்தாமல் அதில் நீராடுவர். இதுதான் மொழிபெயர்ப்பு. பிரபுபாதர் இந்த சுலோகத்துடைய மொழிபெயர்ப்பும் பொருளுரை இதுல இருந்து ஒரு 8 பாயிண்ட் பேசுறாங்க. பிரபுபாருடைய மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை இருந்து நம்ம ஒரு 8 பாயிண்ட் எடுத்திருக்கோம். இந்த 8 பாயிண்ட் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச போறோம். இந்த மொழிபெயர்ப்புல பிரபுபார் எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு தூய பக்தருடைய குணம், அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த சொல்றாரு. தூய பக்தர் தம்முடைய உண்மையான கிருஷ்ண உணர்வின் தளத்தில் நிலை விட்டிருப்பதால் அதாவது தூய பக்தர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. ஆனா அவர் எந்த நிலையில இருக்கிறாரு? கிருஷ்ண உணர்வின் தளத்துல அவர் இருக்கிறார். அதுதான் ஒரு ஆத்மாவுடைய உண்மையான நிலை. அப்படி அவர் உண்மையான நிலையில இருக்கிறதுனால அந்த தூய பக்தரை நாம எப்படிலாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறத கீழே சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க? அத்தகு தூய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்தில் காணக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பௌதிக கண்ணோட்டம்னா தாழ்ந்த குடும்பத்துல பிறந்திருக்காங்களான்னு சொல்லி வச்சு பார்க்க கூடாது. மோசமான மேல் நிறம் கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. அங்கஹீனமான உடலை கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. நோய்வாய்ப்பட்ட அல்லது பலவீனமான உடலை கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க கூடாது. ஆனா இதெல்லாம் சாதாரண பார்வையின்படி, கண்ணோட்டத்தின்படி இந்த குறைகள்லாம் பிரதானமாக தெரியும். ஆனா இந்த தோஷங்களுக்கு மத்தியிலும் கூட ஒரு தூய பக்தரை நம்ம என்னைக்கு உயர்வாதான் பார்க்கணும். இந்த குறைகளால அவர் களங்கம் அடைவது இல்லை. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க ரூப கோஸ்வாமி? கங்கை நீர் மழை காலத்துல சேரும் சகதியுமாக நிறைய இந்த நீர்க்குமிழிகள் சொல்லி சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா நுரையா இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கூட கங்கையுடைய புனித தன்மையை தெரிந்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கங்கையுடைய புனித தன்மைன்னு எதை குறிக்குது? கங்கை பகவான் திருவிக்கிரமுடைய வாமனருடைய தாமரை பாதங்கள்ல இருந்து வரதுனால அது பகவானுடைய சரணாமிருதம், பகவானுடைய பாதத்தை கழுவிய நீர் அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்துல முன்னேறிய நபர்கள் அந்த நீர் அது மாதிரி அழுக்காக இருந்தாலும் சரி, நீர்க்குமிழியாக நுரையாக இருந்தாலும் சேரும் சகதியாக இருந்தாலும் சரி,
அந்த நீர்ல வந்து குளிக்கிறது தயங்க மாட்டாங்க. தாராளமா அதுல குளிப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அதுபோல தூய பக்தருடைய உடல்கள், உடல் அங்கங்கள், நிறங்கள் மாறுபட்டு இருந்தாலும், பௌதிக கணக்கின்படி, கண்ணோட்டத்தின்படி வேற மாதிரி இருந்தாலும், அந்த பக்தரை நம்ம சாதாரண கண்ணோட பார்க்க கூடாது. ஆன்மீக நிலைகளை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மொழிபெயர்ப்பு. சில பிரபுபாதர் பொருளுரையில எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல சொல்ல நீங்க புரிச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நீங்க பொருளுரையை படிச்சீங்கன்னா, இந்த பாயிண்டின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆயிடும். எல்லாமே கவர் ஆயிடும். பிரபுபாதர் வந்து முதல்ல பேசுறது என்ன பேசுறாங்க அப்படின்னா, கான்சியஸ பத்தி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்சியஸ், உணர்வு. என்ன சொல்றாங்கன்னா பிரபுபாதர் வந்து, ஒருவருடைய உணர்வு பௌதிக இன்பத்தை நோக்கமாக கொண்டிருந்தார், ஒருவர் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தா அது பௌதீக உணர்வு. அதே சமயத்துல அந்த நபருடைய உணர்வு கிருஷ்ண சேவையை நோக்கமாக கொண்டிருந்தால் அது கிருஷ்ண உணர்வாகும் சொல்லி அந்த உணர்வை முதல்ல நமக்கு தெளிவா புரிய வைக்கிறார். ஏன்னா நம்ம எந்த உணர்வுல இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு முன்னேறி போக முடியும். பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய எண்ணம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் இல்லாம தன்னுடைய புலன்களை, தன்னுடைய மனசை திருப்திப்படுத்தின மாதிரி இருந்தா அது பௌதீக உணர்வு. அதே கிருஷ்ண சேவையை நோக்கமாக கொண்டிருந்தால் அது கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லி முடிக்கிறார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்டா பிரபுபாதர் என்ன பேசுறாருன்னா, ஒரு தூய பக்தருடைய புகழை பத்தி பேசுறார். ரெண்டாவது பாயிண்ட் தூய பக்தருடைய புகழை பத்தி பேசுறார். இந்த ஸ்லோகம் குறிப்பா தூய பக்தருக்காக தான் இந்த ஸ்லோகம் பேசப்படுது. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம் அதிகாரியை பத்தி பேசுது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இது வந்து இந்த ஸ்லோகம், ஆறாவது ஸ்லோகம், தூய வைஷ்ணவரை ரொம்ப அக்யூரேட்டா பேசும். இப்ப அவருடைய புகழ் தான் இரண்டாவது பாயிண்டா பிரபுபாதர் பேசுறார். இப்ப அந்த தூய பக்தர் எந்த நினைவுல இருப்பார் அப்படின்னா, என்ன புரிஞ்சிருப்பார் அப்படின்னா, பக்தி தான் அவருக்கு பொருத்தமானது அப்படிங்கிறது நல்லா தெளிவா புரிஞ்சிருப்பார். ஆத்மாவுக்கு பக்தி தான் தேவை. அந்த விஷயத்த தூய பக்தர் முழுமையாக உணர்ந்திருப்பார். பக்தி யோகமே ஆத்மாவிற்கு பொருத்தமான செயல். ஆத்மாவுடைய நேரடி செயல் எது அப்படின்னா பக்தி தான் அப்படிங்கறத அவர் தூய பக்தர் தெளிவா புரிஞ்சிருப்பார். தூய பக்தினா என்ன அர்த்தம்? தூய பக்திக்கு வேற வேற பக்திக்கு தூய பக்திக்கு வேற விதமான பேர்கள், 2-3 பேர் சொல்லப்படுது. அவ்யபிச்சாரணி பக்தி, சுத்த பக்தி, அந்நியபிலாஷ, அதெல்லாம் சொல்லலாம். இது என்ன அர்த்தம்? தூய பக்தி, அந்நியாபிலாஷ சூன்ய, இது என்ன சொல்லும், அவ்யபிச்சாரணி பக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா களங்கம் இல்லாத பக்தின்னு சொல்லி அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்ல முடியாது, கலப்படமற்ற பக்தி, களங்கம் இல்லாத பக்தி, அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான செயல். இப்ப தூய பக்தரானவர் அந்த களங்கமற்ற பக்தியில ஈடுபட்டிருப்பார். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசும்போது பௌதிக உணர்வு, ஆன்மீக உணர்வுன்னு சொல்லி பேசணும். இப்ப இந்த தூய பக்தர் கிருஷ்ண உணர்வுல முழுமையாக நிலை பெற்றிருப்பார். பகவானுடைய அன்பு தொண்டுல முழுமையாக ஈடுபட்டிருப்பார். அவர் வந்து கர்மம், ஞானம், யோகம் போன்ற விஷயங்கள்ல அவர் ஈடுபட மாட்டார். ஒன்லி பக்தியில மட்டுமே அவரு முழு மனதோட ஈடுபடுவார்.
அதுதான் தூய பக்தருடைய ஒரு குளோரி, புகழ்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா கனிஷ்ட அதிகாரியோ மத்தியம் அதிகாரியோ இந்த முழுமையான பக்தியில ஈடுபட மாட்டார். உதாரணத்துக்கு 9 விதமான படிநிலை இருக்கு இல்லையா பக்தியில, அது யார் யாருக்கு தெரியும்? 9 விதமான படிநிலை. தெரிஞ்சவங்க சொல்லலாம். 9 ஸ்ரவண விதமான கீர்த்தன படிநிலை. விஷ்ணு ஸ்மரணம் அதாங்க பிரபு. அது 9 விதமான பக்தி தொண்டுன்னு சொல்லுவோம்ல, நவவிதா பக்தி அப்படிம்போம். நான் கேட்கறது 9 விதமான படிநிலைகள், ஸ்டெப்ஸ். ஸ்ரத்தா இந்த சாது சங்கா ஆதவ அதாங்க ஸ்ரத்தா. பிரபு. அதேதான் அந்த பாயிண்ட். யாரு சொல்ற? அதை முழுமையா அப்படியே சொல்லுங்க ஒண்ணு. ஸ்ரத்தா சாது சங்கா பஜன கிரியா அனந்த நிவர்த்தி நிஷ்டா ருச்சி நிவர்த்தி, அனந்த அனர்த்த நிவர்த்தி நிவர்த்தி, அனர்த்த நிவர்த்தி அனர்த்தம் அனர்த்தம் அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா ருச்சி அசக்தி ஆசக்தி பாவா பிரேமா. 9 பிரபு. இந்த 9 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 9 ஸ்டேஜ்ல கனிஷ்ட அதிகாரி எந்த நிலை வரலும் போயிருப்பாரு? கனிஷ்ட பக்தர்கள் அவர் எந்த நிலை வரலும் போயிருப்பாரு? பஜன கிரியா இப்ப பஜனை கிரியா தாண்டிட்டா அடுத்து வந்து மதிய பக்தி லெவல வந்துருவாங்களோ? தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா நம்ம அதை பத்தி பேசுவோம். ஏன்னா நம்ம தூய பக்தோட செயலை பத்தி பேசுறோம். தூய பக்தர் செயல் என்ன? அவர் பக்தி செய்யறார், சுத்த பக்தியில ஈடுபட்டு இருக்கிறார், அதனால தெளிவா புரிஞ்சுக்கிட்டு மற்ற நபர்கள் கனிஷ்ட அதிகாரி மத்தியம் அதிகாரி எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. கனிஷ்ட அதிகாரி கீர்த்தனை தானே, பஜனை கீர்த்தனை தானே பிரபு பண்ணுவாங்க, கீர்த்தனைகள் தானே பண்ணுவாங்க. பட் தீட்சை வாங்கின டிவோட்டியும் கனிஷ்ட அதிகாரி தானே இல்லையா? ஆமா பிரபு தானே. தீட்சை வாங்குற டிவோட்டியும் கனிஷ்ட அதிகாரிகள் தான் வராங்க. அப்ப எப்படிதான் நம்ம அந்த 9 படிநிலைகளை எப்படி கரெக்டா பிரிக்கிறது? வேற யாருக்கா? விஜயகுமார் பிரபு, பத்ம பிரபா மாதாஜி, காளிந்தி மாதாஜி, வேற ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அதிகாரியும் குரு நம்மளுக்கு சுத்தமா ஒப்படைச்சிருவாங்க பிரபு. ஓகே, அந்த குரு கிட்ட ஒப்படைக்கிற பாயிண்ட்ல ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 9 விதமான படிநிலைகள்ல அவங்க எந்தெந்த படியில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். உதாரணத்துக்கு நம்ம கனிஷ்ட அதிகாரி. ஏன்னா அவங்க வந்து நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும்லங்க பிரபு. அவங்க வந்து கனிஷ்ட அதிகாரியாவும் இருக்க மாட்டாங்க, மத்திய அதிகாரியாவும் கொஞ்சம் நிலை மாறி மாறி இருப்பாங்க இல்லங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரி, ஓகே. கனிஷ்ட அதிகாரி பாபா ஸ்டேஜ் வரலும் போயிருந்தா இருந்தா, அப்ப மத்தியம் அதிகாரி எந்த ஸ்டேஜ் வரலும் போயிருப்பாரு? கனிஷ்ட அதிகாரி பாபா ஸ்டேஜ் வரலும் போயிருந்தா, பாபாவுக்கு அப்புறம் திரைமை இல்லையா? இப்ப கனிஷ்ட அதிகாரியே பாபா வரலும் போயிட்டாரு அப்படின்னா, மத்தியம் அதிகாரி எந்த ஸ்டேஜ்ல இருப்பாரு? உத்தம அதிகாரி எந்த ஸ்டேஜ்ல இருப்பாரு? மத்தியம அதிகாரி நிலையில இருக்கவங்க அதே வரைக்கும் இருப்பாங்களாங்க பிரபு. ஆசக்திக்கு அப்புறம் ருஷி ஏற்பட்ட பின்னாடி மத்தியம அதிகாரி ஆயிருவாங்க. ஆசக்தி வரைக்கும் கனிஷ்ட அதிகாரியா இருப்பாங்களாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதுக்கெல்லாம் பதில் நானே சொல்றேன். ஓகே.
அந்த ஸ்டேஜ் என்னென்ன ஸ்டேஜ்? ஆதவ் ஸ்ரத்தா, தத சாது சங்க, பஜனை கிரியா, அனர்த்த நிவிருத்தி. இந்த 4 ஸ்டேஜ் வந்து கனிஷ்ட அதிகாரி. அனர்த்தங்கள் போய் நிஷ்டா, ஒரு பிக்ஸ்டு டிட்டர்மினேஷன் வந்துருச்சுன்னா, ஒரு உறுதித்தன்மை வந்துருச்சுன்னா, அந்த உறுதித்தன்மை உள்ளவரை மத்தியம அதிகாரின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருக்க 4 ஸ்டேஜ் வந்து கனிஷ்ட அதிகாரி. மத்தியம அதிகாரியை வந்து பிக்ஸ்டு டிட்டர்மினேஷன். அந்த பிக்ஸ்டு டிட்டர்மினேஷன் ரொம்ப டீப்பானது. அந்த உறுதித்தன்மைங்கிறது ரொம்ப டீப்பானது. அந்த உறுதியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த உறுதி வந்துருச்சு அப்படின்னா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமம், இது எல்லாமே ஒரு விதத்துல உத்தம அதிகாரிக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடியவங்க கனிஷ்ட அதிகாரி. மத்தியம அதிகாரி வந்து நிஷ்டா லெவல்ல இருப்பாங்க. இந்த நிஷ்டாவுக்கு அப்புறம் ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமம், இது எல்லாமே சுத்த உத்தம பக்தருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப உத்தம பக்தர் அவருடைய புகழ் என்ன அப்படின்னா, மகாவுடைய செய்திகள்ல டேஸ்ட் இருக்கும், பக்தியில பற்றுதல் இருக்கும், பாவம், பிரேமை, இதெல்லாம் அவருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு ஸ்லோகம் பிரபுபார் வந்து கோட் பண்ணி காட்டியிருக்காரு. ஸ்ரீமத் பகவத்கீதை 14.26 மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. என்ன அர்த்தம்? மாம் சயோ அவ்யபிச்சாரேன. அவ்யபிச்சாரேன என்ன அர்த்தம்? கலங்கமற்ற பக்தி, விபச்சாரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க, கலங்கப்பட்டவங்களா இருப்பாங்க, தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. அவ்விபச்சாரிணி அப்படின்னு என்ன அர்த்தம்? கலங்கம் இல்லாமல் தடுமாறாமல் இருப்பாங்க. அவங்கதான் உத்தமர். அதாவது நிஷ்டாவை கடந்து டேஸ்ட்லயும் பட்டுதலையும் வந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த பக்தர் பௌதிக எண்ணங்கள் இருந்து விடுபட்டு இருப்பார். யாரு? தூய பக்தர் பௌதிக எண்ணங்கள் இருந்து விடுபட்டு இருப்பார். இதுல பிரபுபாதர் குறிப்பிட்டாரு, கிருஷ்ண பக்தியில இருக்கிற ஒவ்வொருவருமே அவங்களுடைய உணர்வுகளை மாத்திக்கணும் அப்படிங்கிறது. கிருஷ்ண பக்தியில இருக்கிற ஒவ்வொருவருமே அவங்களுடைய உணர்வுகளை மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, ஒரு சரணடைந்த ஆத்மா எவ்வித பௌதிக நோக்கங்களும் இன்றி கிருஷ்ணருக்காக தொண்டாற்றும் விதமா அவனுடைய உணர்வை மாத்திக்கணும் அப்படிங்கிறாங்க. களங்கமற்ற தூய பக்தி தொண்டில் ஒருவர் உண்மையிலேயே ஈடுபடும் பொழுது அந்த நபர் வந்து முக்தி பெற்ற நபராக கருதப்படுறார். யார் ஒருத்தர் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்களோ அவங்க 3 குணத்தையும் கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தவங்களா கருதப்படுறாங்க. அதாவது முக்தி அடைந்த நிலைக்கு வந்தவங்களா சொல்லப்பட்டது. ஏற்கனவே யார் முக்தி பெற்றிருக்காங்களோ அவங்க 3 குணத்தையும் கடந்து இருப்பாங்க. தூய பக்தி தொண்டு செய்யக்கூடியவங்க பிரம்ம நிலையும் கடந்து 3 குணங்களையும் கடந்து பகவானுடைய சேவையில ஈடுபட்டிருப்பாங்க சொல்லப்படுது. பிரபுபாதர் ரொம்ப அந்த அழகா சில விஷயங்களை பேசுறாரு. பக்தியில வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய உணர்வுகள் சேஞ்ச் ஆயிருக்கும். பௌதிக உணர்வோட இருக்கக்கூடாது, நம்மளுடைய உணர்வு ஆன்மீக உணர்வா இருக்கணும். அதுதான் ஒரு தூய பக்தனுக்கு உரிய அறிகுறி அப்படிங்கிறாங்க. மேலும் பக்தனுடைய புகழை பத்தி பேசும்போது, ஒரு தூய பக்தர் எப்ப நம்ம அடையாளம் காண முடியும் அப்படின்னா, நாம தூய்மை அடைந்தா மட்டும்தான் அந்த பக்தரை நம்ம வந்து பக்குவமா அவரு எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நம்ம முன்னாடி போன ஸ்லோகங்கள்லயே பார்த்திருக்கோம். கனிஷ்ட அதிகாரி விக்கிரக வழிபாட்டுல மட்டும்தான் ஈடுபட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து யாரு பக்தன் இல்ல அப்படிங்கிற ஒரு நெளிவு சுழிவு தெரியாது. கனிஷ்ட அதிகாரிக்கு ஓரளவுக்கு தெரியும், இவங்க பக்தர், இவங்க அறியாமையில இருக்கக்கூடியவங்க, இவங்க வந்து பொறாமையோட இருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கம் அவனுக்கு தெரியும். ஓகேங்களா?
இந்த மாதிரி ஓரளவுக்காக நம்ம மத்தியம அதிகார நிலைக்கு வந்தாதான் ஒரு தூய பக்தருடைய மனப்பான்மை என்ன, அவருடைய அவர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுதான் போன ஸ்லோகத்துல இருந்து புரோபா சொல்றாரு, குறைஞ்சபட்சம் கனிஷ்ட அதிகாரி மத்தியம அதிகார நிலைக்கு வந்துடணும். குறைஞ்சபட்சம் மத்தியம அதிகார நிலைக்கு வந்துடணும். ஏன் சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் ஒரு யாரு தூய பக்தர், யாரு பக்தியை ஒழுங்கா பயிற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வா நம்மளுக்கு ஏற்படுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்படி 2 பாயிண்ட் பார்த்திருக்கோம். ஒண்ணு கான்சியஸ்னஸ், உணர்வு, பௌதிக எண்ணத்துல இருந்து அது பௌதிக உணர்வு, கிருஷ்ண உணர்வுல இருந்து அது கிருஷ்ண உணர்வு சொல்லப்படுது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக இருந்த கிருஷ்ண உணர்வு. அப்ப பியூர் சுத்த பக்தர், அவருடைய புகழ் என்ன, அவர் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக 3 குணங்களை கடந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த நபரை எப்ப புரிஞ்சுக்க முடியும்? நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மத்தியம நிலைக்கு வந்தாதான், மத்தியம அதிகாரியே குறைஞ்சபட்சம் வந்தாதான் ஒரு தூய பக்தருடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்லுவார். நம்ம அடுத்த 3வது பாயிண்ட்டுக்கு போறோம். 3வது பாயிண்ட், தூய பக்தர் உடலின் அடிப்படையில இருந்து தூரமா இருக்கிறதுனால, அவர் உடலின் அடிப்படையில கிடையாது, அவர் வந்து உடலின் உடல் உணர்வுக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறது தூய பக்தர். ஆனா சில நபர்கள், முக்கியமா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க, பக்தி செய்யாத நபர்கள், அந்த தூய பக்தரை உடலின் கண்ணோட்டத்துல பார்த்து அவருக்கு அபராதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தூய தூய பக்தர் அவருடைய குளோரி பத்தி பேசணும், அவர் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பாரு, அவருக்கு எந்த விதமான பௌதிக குணங்களோ கிடையாது, பிரம்ம நிலைக்கு முக்தி பெற்ற நிலையில இருக்கிறார். ஆனா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களும் பக்தர் அல்லாதவர்களும் அவர்களை உடல் கண்ணோட்டத்திலேயே பாக்குறாங்க. இது வந்து அபராதம்னு சொல்லி சொல்லப்படுது. என்னென்ன விதத்துல அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு பார்ப்போம். இப்ப 3வது பாயிண்டா, தூய பக்தரை உடலின் அடிப்படையில குற்றம் காண்பது தவறு. அவர் உடல் அடையாளத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனா ஆரம்ப நிலை பக்தர்களோ பக்தர்கள் இல்லாதவங்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடலின் அடிப்படையில அவங்கள வந்து குறை காட்டுறாங்க. சில புரோபரை பத்தி அழகா சொல்றாங்க, தூய பக்தரின் உடலில் உள்ள குறைபாடுகளை யாரும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற. அது போன்ற குறைகள் இருப்பினும் அவற்றை கவனியாது விட வேண்டும். தூய பக்தருடைய உடம்புல சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை கவனியாது விட வேண்டும். நாம இந்த வார்த்தைய ஏத்துக்காம வைஷ்ணவர்களுடைய உடல்களை நம்ம வந்து கருத்தில் கொண்டோம் அப்படின்னா, நாம வைஷ்ணவருக்கு அபராதம் செய்வதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம வைஷ்ணவருக்கு அபராதம் செய்யும் போது அது மிகப்பெரிய ஆபத்தா நம்மளுக்கு முடியுது. சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு, வைஷ்ணவருக்கு இழைக்கக்கூடிய அபராதம் வந்து ஒரு மதம் பிடிச்ச யானைக்கு சமம்னு சொல்லி சொல்றாரு. பக்திங்கிறது ஒரு தோட்டம், பூந்தோட்டம் போல மென்மையான இடம் அது. ஆனா அந்த தோட்டத்துக்குள்ள வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிற யானை வந்துட்டா என்ன செய்யும்? அந்த மென்மையான இடத்த சுத்தமா அழிச்சு விட்டுரும். அதனால நம்ம கவனமா இருக்கணும். வைஷ்ணவர்களுக்கு எதிராக எந்தவித அபராதமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். வைஷ்ணவர்கிட்ட இருந்து, உயர்ந்த வைஷ்ணவர்கிட்ட இருந்து நம்ம வந்து உபதேசங்களை கேட்டுக்கு என்னைக்கு தயாரா இருக்கணும். அவர் வந்து உடலின் அடிப்படையில அவர் பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு அவர் வெளிநாட்டு பக்தர், இல்ல ஆப்பிரிக்கா போன்ற நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருப்பா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்தர் நினைக்க கூடாது. இல்ல அமெரிக்கா வேற நாடுகளை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி உடல் ரீதியில அந்த தூய வைஷ்ணவரை பார்க்க கூடாது. இன்னும் கூட சொல்ல போனா, அவங்க நெற்றியில போட்டிருக்கக்கூடிய திலக்கத்தை கூட நம்ம வந்து ஒரு குறையா பார்க்க கூடாது. இந்த வார்த்தையை சொல்லுவோம், விளக்கமா பேசுவோம். இப்போ உயர்ந்த நபரிடமிருந்து நம்ம உபதேசத்தை ஏத்துக்க தயாரா இருக்கணுமே தவிர அவங்கள
உடல் ரீதியா பார்த்து விலகி இருக்க கூடாது, அவருடைய குறைகளை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உயர்ந்த வைஷ்ணவர்களும் தாழ்ந்த வைஷ்ணவருக்கு அறிவுரை வழங்க எல்லா விதத்திலும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேறி இருக்கிறோமா முன்னேறலையா அப்படிங்கிறத எதை வச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அவருடைய உணர்வு தான். ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் ஒருத்தர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். தூய பக்தர் முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய சேவையிலேயே ஈடுபட்டு இருக்கிறதுனால அவரை இந்த மாதிரி உடல் ரீதியா பார்க்க கூடாது. நம்ம சொன்னோம், அவரு வெள்ளையா இருக்காரா கருப்பா இருக்காரா, இல்ல திலக் சரியா போட்டிருக்காரா போடலையா அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. இதற்கு நல்ல ஒரு உதாரணமா நம்ம கூரத்தாழ்வான் எடுத்து காட்டியிருக்கார். கூரத்தாழ்வானுக்கு ஒரு சமயத்துல கண்ணு பிடுங்கப்படுது. அவரோட கண்ணை எடுத்துடுறாங்க சில நபர்கள். ஆனா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் ஏதாவது வைஷ்ணவருடைய திலக்கம் கோணலா இருக்குன்னு சொல்லி நினைச்சிருப்பேன் போல. என்ன சொல்றாங்க, சில வைஷ்ணவர்களுடைய திலக் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பேன், தப்பான கண்ணோட்டத்துல பார்த்திருப்பேன், அதனாலதான் என்னுடைய கண்ணு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஏன் இந்த வார்த்தைய அவர் சொல்றாரு அப்படின்னா, உடலின் அடிப்படையிலேயோ இல்ல இந்த மாதிரி திலக் போன்ற விஷயங்கள், உடலுடைய அங்கங்கள் குறைபாடுகள் இருக்கிற மாதிரியோ நம்ம பார்க்க கூடாது. இது நம்ம வைஷ்ணவருக்கு செய்யக்கூடிய குற்றத்துல இது முதல் குற்றம், உடம்பு ரீதியில நம்ம பார்க்கிறது. அந்த தூய வைஷ்ணவர் முழுவர் கடவுளுக்கான தூய பக்தி தொண்டில மட்டுமே குறிக்கோளா இருப்பார். அதனால நாம் என்ன செய்யணும், அதை மட்டும்தான் கவனத்துல வச்சுக்கணும், வேற எந்த விஷயத்தையும் நம்ம கவனத்துல வச்சுக்க கூடாது. இப்ப ஒரு நபருக்கு ஒருத்தர் தாழ்ந்த குடும்பத்துல பிறக்கிறான்னு என்ன காரணம்? ஒரு நபர் தாழ்ந்த குடும்பத்துல பிறக்கிறார், பிராமணம் இல்லாத குடும்பத்துல பிறக்கிறான்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன காரணம்? யாராவது சொல்ல முடியுங்களா? அது பூர்வ ஜென்ம கர்மாவா பிரபு? எஸ், கரெக்ட். அந்த பையனை எதிர்பார்த்தோம். இப்ப ஒருத்தர் தாழ்ந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறார், உடல் அங்கஹீனமா இருக்கு, சில நோய்வாய் அந்த நபருக்கு நோய் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப இந்த கர்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே, அவருக்கு கர்மத்தின் அடிப்படையில உடல் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இல்ல ஊனமாகவோ பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த நபரை நம்ம எப்படி அணுகிறது? கர்மத்தின் அடிப்படையில் அவர் இருக்கிறார், அதை நம்ம எப்படி அணுகிறது? கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அந்த நபர் நோய்வாய்ப்பட்டிருக்கார், உதாரணத்துக்கு குஷ்ட நோய்னு வச்சுக்கல, குஷ்ட நோய் அது என்ன சொல்லுவீங்க, சொரிசிரங்கு குஷ்ட நோய் வந்திருக்கு, அது ஏதோ சில கர்மத்தின் அடிப்படையில வந்திருக்கு அப்படின்னா நம்ம அவர் கூட பழகிறதா பழகக்கூடாதா? நார்மலா இருந்தா பழக மாட்டாங்க பிரபு. நார்மலா இருந்தா பழக மாட்டாங்க. பொதுவான மக்கள் யோசிப்பாங்க பழகிறதுக்கு பிரபு. இதுவே ஒரு டிவோட்டி என்ன பக்தின்ற செய்யணும்? என்ன மதஜி, என்ன பிரபு? டிவோட்டி என்ன செய்யணும்? டிவோட்டி அப்படி நினைக்க கூடாதுங்க பிரபு. இது பூர்வ ஜென்ம கர்மத்தால இது விளைஞ்சது, அதனால அவரை நம்ம தீண்டத்தகாதவர்களா பார்க்க கூடாது. ஒரு பரமாத்மா அவருக்குள்ள இருக்காரு, அவர் ஒரு ஆத்மாவா தான் பார்க்கணும் பிரபு. அப்ப அவரை நெருங்கி அவரை தொட்டு பேசி பழகலாமா? அது அவங்க மனோபாவத்தை பொறுத்துதான் பிரபு. இல்ல, அது மனோபாவங்கிறது தான். இப்ப நம்ம பௌதிக மக்கள் தான் வந்துடுறாங்கல்ல அந்த மனோபாவத்துக்குள்ள, அப்ப நம்மளும் பௌதிகமா இருந்தா அந்த மாதிரி செய்ய மாட்டோம். கரெக்டா? ஆமா பிரபு. இப்ப சைதன்ய மகாபிரபு அந்த மாதிரி தானே பிரபு கட்டி அணைச்சாரு. ஓகே, இப்ப நம்ம இந்த கர்மத்தின் அடிப்படையில பார்க்கும்போது
உடலுடைய கலரோ இல்ல நோய்வாய்ப்பட்டிருக்கிறதோ கருமத்தின் அடிப்படையில இருந்தாலும் கூட ஒரு பக்தரானவர் அதை எப்படி பார்க்கணும்? பக்தர் மட்டும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். சாதாரண இன்னொரு மனுஷன், அதுக்கு அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் என்ன தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அதாவது அவரு கர்மத்தால இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த சுச்சுவேஷன்ல நான் என்னுடைய தர்மத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குழந்தை அழுகுது, பசியால துடிக்குது. அப்ப அந்த தாய் நினைக்கிறா, இது போன பிறகு செய்த கர்மத்தின் அடிப்படையில் அழுகுது அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காமலோ இல்ல உணவு கொடுக்காம இருந்தா சரியா? அது சரியில்ல பிரபு. தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது கர்மத்தின் அடிப்படையில பிறந்திருந்தாலும் கூட நான் என்னுடைய தர்மத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். புரியுது? நான் கவனமா கேளுங்க. கர்ம தியரி, நம்ம கர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கர்மா தான் சில சமயம் நோய்களை ஏற்படுத்துது, வெள்ளையாகவோ கருப்பாகவோ கொண்டுட்டு வருது. அதனாலதான் நம்ம கர்மத்தோட தியரியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னு ஒரு தாய் என்ன நினைக்க கூடாது, அது கர்மத்தினால அழுகுதுப்பா, அது பசிக்குது, அதான் நம்ம கண்டுக்க தேவையில்ல, அதை அனுபவிச்சு நம்ம விடக்கூடாது. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், ஒரு திருடன் யாரோ ஒரு வீட்டுல இருந்து திருடிட்டு வந்துடுறான். அப்ப அந்த ராஜா, அரசன், இவன் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில திருடனா இருக்கான், அவன் பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில சொத்தை இழந்துட்டான்னு சொல்லி அதை அப்படியே விட்டுறது நல்லதா கெட்டதா, சரியா தப்பா? தப்புதான் ப்ரோ, விட்டுறது தப்பு ப்ரோ. ஏன்னா எந்த ஒரு செயலுமே காரணம் இல்லாம காரியம் இல்லைல்ல. அப்ப ஏதாவது பூர்வ ஜென்மமா இருந்திருக்கும்ல, நம்ம அதை என்ன செய்ய போறோம்? அதை அப்படியே விட்டுறலாம் இல்லையா? அவனுக்கு போகணும்னு இருந்திருக்கு, அவன் எடுத்துட்டு போயிட்டான். அவன் திருடணும்னு இருந்திருக்கு, திருடிட்டான். இதுல நம்ம என்ன செய்ய போறோம்? மறுபடியும் அவன் அதே தவறு பண்ணுவான்ல பிரபு, விட்டுட்டா. மறுபடியும் அதே தவறு பண்ணும். இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் கூட நான் என்ன என்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும்னு யோசிக்கணும். அவனுடைய கர்மம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப என்னுடைய தர்மம் என்னன்னு சொல்லி யோசிக்கணும். அப்பதான் இந்த கர்ம தியரி நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப அந்த ராஜா என்ன நினைக்கணும், அவனுடைய தர்மம் இப்ப என்ன அப்படின்னா, போன ஜென்மத்துல அவன் கர்மத்தின் அடிப்படையில திருடனா பிறந்திருக்கலாம், ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இன்னைக்கு அவனோட தர்மம் என்ன, ராஜாவா இருக்கான். இப்ப அவன் என்ன செய்யணும், தர்மத்தை நிலைநாட்டணும். திருட அவனை பிடிச்சிட்டு அந்த காசை வாங்கி அந்த யாரு இழந்தாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். இல்லையா? அதனால கர்மத்தை பார்த்து அப்படி விட்டுற முடியாது. நபர்கள் கர்மத்தின் அடிப்படையில் இருந்தாலும் கூட இப்ப என்னுடைய தர்மம் என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நபருமே யோசிக்கணும். அப்பதான் அந்த கர்ம தியரி முழுசா சரியாகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கர்மத்தின் அடிப்படையில இருக்கிறாங்கப்பா, எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு நம்ம விட்டுறக்கூடாது. இதுல என்னுடைய தர்மம் என்னன்னு சொல்லி யோசிச்சு அந்த நபருக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்ய ஆரம்பிச்சு. அம்மா சரியா கேட்கல. இந்த அடிப்படையில தான் நம்மளே நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில நம்ம செய்யற கடமைகளை கரெக்டா செய்யணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நீங்க பேசுறது தெளிவா கேட்கல மாதாஜி. நம்ம வெறும் தர்மத்தை மட்டுமே பார்த்துட கூடாது, நம்மளோட தர்மம் என்னன்னு சொல்லி பார்த்தாதான் அந்த கர்ம விஷயம் சரியாகும். இது சாதாரண மனுஷனுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய கர்மத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது, ஒரு நபர் தூய பக்தரா மாறி இருக்கார், அப்படி மாறி இருக்கும்போது அவருடைய சில கர்மத்தின் அடிப்படையில சில நோய்வாய் வந்திருந்தா நம்ம அதை எப்படி விட்டுற முடியும்? சாதாரண மனுஷனுக்கு நம்மளோட தர்மம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கிற போது ஒரு தூய பக்தர் நம்ம எப்படி இது பாக்குறது அப்படின்னா, அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு ஒரு உதாரணமா செஞ்சு காட்டினார். சனாதன கோஸ்வாமி
ஜார்க்கண்ட் வழியா பூரிக்கு வரும்போது, அதாவது சில தண்ணி அசுத்தமான தண்ணியை குடிச்சு அவர் உடம்பு முழுக்க ஆஹ் என்ன நோய் சொல்லுவோம், சொன்னோம், சொரிச்சிறங்கு, இன்னொன்னு தொழுநோய் பிரபு. தொழுநோய் ஏற்பட்டுச்சு. அவர் பூரிக்கு வரும்போது அந்த நோயோட தான் வந்தாரு. உடம்பெல்லாம் ஸ்டீலு, ரத்தம் வருது, பார்க்கவே ரொம்ப அப்படியே கொத கொதன்னு இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, பார்க்கவே சகிக்காத மாதிரி தான் இருக்கு. அவருக்கு இந்த உடம்பு விட்டுறலாம், நம்ம இனிமேல் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறார். ஆனா அங்க சைத்தன்ய மகாபிரபு சனன கோஷ பார்க்க வந்த உடனேயே உடம்புலாம் ரத்தமா ஸ்டீலா வடிந்தாலும் கூட சைத்தன்ய மகாபிரபு அவரை தொட்டு பிடிக்கிறார், அணைக்கிறார். இப்ப சனன கோஸ்வாமி சொல்றாரு, இந்த மாதிரி செய்யாதீங்க, இது நல்லது இல்லைன்னு சொல்லும் போது, சைத்தன்ய மகாபிரபு இது வேணும் உன்னுடைய கருமாவா இருக்கலாம், அது உனக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கிறது, ஆனா என்னுடைய தர்மம் என்ன தெரியுங்களா அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அங்கதான் தர்மத்தை பேசுறாரு. என்னுடைய சன்னியாசியுடைய தர்மம் உடல் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது, உடல் உணர்வுக்கு அப்பாற்பட்டது. நானும் மற்றவர்கள் மாதிரியே உடலை வச்சு பார்த்தேன் அப்படின்னா நான் சன்னியாசம் எடுத்ததுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டீல் வடியக்கூடிய உடலையே கட்டி அணைக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. இதுதான் ஒரு தூய வைஷ்ணவனுடைய லட்சணம். நம்மளும் தூய வைஷ்ணவரா மாறணும் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு போல உடல் உணர்வுகளை இன்னொரு வைஷ்ணவரை பார்க்க கூடாது. சில சமயம் உடம்புல சொரியான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொப்பளமா இருக்கலாம், வேற சில குறைபாடுகள் இருக்கலாம். சில பேர் இந்த ஊனமா கொஞ்சம் சரியா நடக்காம காலை கொஞ்சம் ஊனமா நடந்து வரலாம். ஆனா இதெல்லாம் ஒரு நபர் செய்யக்கூடாது. யாரெல்லாம் பக்தியில முன்னேற நினைக்கிறோமோ அவங்க இந்த விஷயத்துல செய்யவே கூடாது. ஓகே, இது ஒரு விஷயம். இதுவும் முதல் பாயிண்ட். உடல் ரீதியா அவர்களை குற்றம் காண்பது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி பார்த்தா தவறு. சைத்தன்ய மகாபிரபு போல பார்க்காம இருக்கணும் அப்படிங்கறதுதான் கரெக்ட். இன்னொரு உதாரணம் கூட நம்ம சின்ன வயசுல நிறைய கேட்டிருப்போம். ஒரு தேள் ஆத்துல விழுந்துரும், அத ஒரு நபர், சில பேர் பக்தர்னு சொல்லி சொல்றோம்னு வச்சுங்களேன், அந்த தேலை எடுக்க போறாரு, தேள் கொட்டுது, ஆனா இவர் விட மாட்டார். அது திருப்பி கையை உதறி தண்ணியில விழுந்துரும், திருப்பி முயற்சி பண்ணி எடுப்பாரு. ஒரு முறைக்கு 2 முறை எடுத்து அப்ப கடைசியா அதை கொண்டு கரையில விட்டுருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப தேளுடைய கருமத்தின் அடிப்படையில அது விஷம் உள்ளதா இருக்கு, அந்த பிறவியை பிறந்திருக்கு. ஆனா இந்த சமயத்துல என்னுடைய தர்மம் என்ன, அந்த உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறது. அதனால எப்பொழுதுமே அந்த நபருடைய கருமத்தை மட்டுமே கணக்குல வச்சுக்காம இந்த சுச்சுவேஷன்ல என்னுடைய தர்மம் என்னன்னு சொல்லி யோசிக்கணும். நம்ம ஒரு தூய பக்தர், உடல்ல சில குறைகள் இருந்தாலும் என்னுடைய தர்மம் என்ன, அந்த உத்தமருக்கு சேவை செய்யணும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி நினைச்சுக்கணும். அப்படி நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது. இது தூய வைஷ்ணவர் எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா உடல் ரீதியா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் மூணு பார்த்திருக்கோம். கான்சியஸ் பத்தி பிரபுபார் பேசியிருக்காரு, சுத்த பக்தருடைய புகழை பத்தி பேசியிருக்காரு, அப்புறம் சுத்த பக்தரை எப்படி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி பேசுறாரு, அதாவது பாடி உடல் ரீதியா பார்க்க கூடாதுன்னு சொல்லி. அடுத்தது மிஸ்டேக். சுத்த பக்தர் ஏதாவது தவறுதலாக தவறு செய்தால், தெரியாம தவறு செய்தால் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பிரபுபார் சொல்றார். பொதுவா நம்ம நினைப்போம் நபர்கள் உயர்ந்து வர வர சில தவறுகள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. நம்ம அடிக்கடி வேதம் வழங்கும் அறிவு போன்ற புத்தகங்கள்ல பார்க்கப்படுது. ஒவ்வொரு மனுஷனுக்குமே 4 குறைபாடுகள் இருக்கு. சாஸ்திரத்துக்கு குறைபாடு கிடையாது, தூய வைஷ்ணவருக்கு குறைபாடு இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆனா இந்த பௌதிக உடல்ல இருக்கிறதுனால, பௌதிக உலகத்துல இருக்கிறதுனால சில சமயம் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த தவறை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு தூய வைஷ்ணவரை குறை காணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதற்குதான்
சில பிரபுபார் அந்த ஸ்லோகத்தையும் கோட் பண்ணி காட்டியிருக்காரு. பகவத்கீதை 9வது அத்தியாயம் 30வது ஸ்லோகத்துல அபிச்சேத்து சுரா அபி அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுர் ஏவச மந்தவ்ய சம்யக் வியவசித்தோ ச. இப்ப என்ன சொல்றாங்க ஸ்லோகத்துல, அபிச்சேத் சு துராச்சாரோ. ஆச்சாரம்னா செயல்பாடு, துராச்சாரம்னா கெட்ட செயல்பாடு, துராச்சாரம்னா ரொம்ப ரொம்ப கெட்ட செயல்பாடுன்னு சொல்லி அர்த்தம். பஜத்தேமம் அனன்யபாக், ஒரு நபர் மிக மோசமான செயலை செய்தாலும் கூட அவர் எப்பொழுதுமே தொடர்ந்து பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா அவரை சாதுவாகவே பார்க்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. பொதுவாக சாதுக்கள் தவறு செய்ய மாட்டாங்க. சில சமயம் எதர்ச்சியா தெரியாம நடந்துட்டா அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவர்களை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பிரபுபார் எடுத்து சொல்றார். இது ஒரு சின்ன கதைகள் மூலியமா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சில பிரபுபாதருடைய சமயத்துல 1970, 69, 70 அந்த மாதிரி சமயங்கள்லாம் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. பிரச்சனைகள்லாம் பிரபுபாருடைய அந்த லெக்சர் கொடுப்பாரு இல்லையா, அதை கேட்டு கேட்டுதான் டைப் பண்ணணும். இப்ப சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியாமையே போயிருச்சு. நிறைய இல்ல, 1-2 வார்த்தை. உதாரணத்துக்கு பித்ருலோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க வந்து திரிலோகம் திருலோகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பித்ரு அந்த பீங்கிற வார்த்தை சரியா புரியாம திருலோகம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க பகவத்கீதையில. அது சின்ன சின்ன இது மாதிரி ஒரு உலகம் இருக்கா, நம்ம இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே, பிரபுபார் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரபுபார் சொல்றது பொய்யா இருக்காது, அவர் குரு, அவர் கரெக்டா தானே சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி உலகமே இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு குழப்பமா இருந்துச்சு. இப்ப ஜெய அத்வைத பிரபு, அதாவது மகாராஜ் ஒரு சன்னியாசி. பட் அந்த சமயத்துல 69, 70 சமயங்கள்ல அவர் வந்து பிரபுவா இருந்தாரு. இப்ப அவங்க பிரபுபார்த்தே கேட்கறாங்க, நேரடியா இல்ல, அது விஷயம் புரிஞ்சுக்கணும் மாதிரி கேட்கறாங்க. பிரபுபாதரே, ஒரு சுத்த பக்தர் வந்து தவறு செய்ய மாட்டாங்க இல்லையா, ஆனா எங்களுக்கு வந்து ஸ்லோகங்களை வந்து தப்பா உச்சரிக்கிற மாதிரி தெரியுதே, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. கேள்வி கவனமா கேளுங்க. பிரபுபார்ட்ட ஜெய அத்வைத பிரபு, அவங்க வந்து சன்னியாசி. இப்ப இன்னும் வந்து அவங்க ஒரு பிரபுவா இருந்தார். இப்ப அவர் கேட்கிறார், பிரபுபாரே, எப்படி ஒரு சுத்த பக்தர் தவறு செய்ய மாட்டாங்க, ஆனா அவங்க சில சமயம் ஸ்லோகங்கள்லாம் தப்பு தப்பா உச்சரிக்கிற மாதிரி இருக்கு, அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பிரபுபார் அது விளக்கம் கொடுக்கிறாரு, என்னைக்குமே சுத்த பக்தர்கள் தவறு செய்ய மாட்டாங்க, நீங்க பார்க்கிற பார்வையில தான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபுபார் அது விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப அவங்க கேட்கறாங்க பிரபுபார்ட்ட, மேலும் இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கறாங்க. பிரபுபார் உதாரணத்துக்கு பிரபுபார் வந்து சில சமயம் ஸ்லோகங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். உதாரணத்துக்கு, ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதக எக்வாதேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமியத்தி சோ அர்ஜுன. இந்த சோ அர்ஜுனாங்கிற வார்த்தை வரும்போது சில இடத்துல பிரபுபார் வந்து ச பாண்டவ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபுபார் பயன்படுத்தி இருப்பார். அந்த விஷயத்த குறிப்பிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி சில சமயம் ஸ்லோகங்கள் மாறுபட்டு இருக்கே, தவறா இருக்கே, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பிரபுபார் சொல்றார், நீ சொல்றதுபடி ஸ்லோகங்கள் மாறி இருக்கும், ஆனா அந்த தூய பக்தருடைய நோக்கம் வந்து தப்பு கிடையாது. அவர் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபட முயற்சி பண்ணியிருக்காரு, பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து மாறுபட்டிருக்குமே தவிர அவருடைய நோக்கம் தவறு இல்லை. அந்த நோக்கம் தவறு இல்லாததுனால அவருடைய குற்றத்தை வந்து ஒரு பெரிய பொருட்டா பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சிருக்கணும் என்ன சொல்லிட்டு இருக்குன்னு. தெரிந்தோ தெரியாமலோ சில உதாரணத்துக்கு ஸ்லோகங்கள் சரியா படிக்க தெரியல, ஸ்லோகங்களை வந்து கிளாஸ் கொடுக்கும் போது கோடிட்டு அதை எடுத்து சொல்லும் போது சில வரிகள் முன்னாடி பின்னாடி சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். உடனே அவரை வந்து தவறாக கணக்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த தூய பக்தருடைய நோக்கம் வந்து மக்களுக்கு சரியான விஷயம் கொண்டு போய் சேரும்னு சொல்லி நினைக்கிறாரு.
அதுல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு கூடாது சொல்றாங்க. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல 5வது கண்டத்துல கூட அந்த ஸ்லோகம் வருது. கையில புக்கு இருந்தா யாராவது இருந்தா எடுத்து பாருங்க. இது வந்து பிரபுபாத் பாகவத்துடைய முதல் பக்கத்திலேயே, அதாவது இந்த அட்டை பேஜ்லயே இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. சில இடத்துல இருக்கும், பட் இந்த சில இடத்துல மாத்தினாலும் மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5ல ஃபர்ஸ்ட் கேண்டோ 5வது அத்தியாயம் ஸ்லோகம் 17. 17 கூட இல்லை, ஒரே நிமிஷம். ம் 11வது ஸ்லோகம், 5வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். அது ஒரு வார்த்தை இருக்கு. தத்வாக் விசர்கோ ஜனதா விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கிதானியத் சுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக அப்படின்னு சொல்லப்பட்டது. அதான் என்ன அர்த்தம்னு படிக்கிறேன். எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், புகழ், லீலைகள் இவை பற்றிய உன்னதமான வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம் வழி தவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதர்களிடையே ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானது. இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் அப்படி மொழிபெயர்த்திருக்காரு. சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு அந்த ஸ்லோகத்துக்கு 11வது ஸ்லோகத்துல பிரதி ஸ்லோகம்ங்கிற வார்த்தை இருக்கு. பிரதி ஸ்லோகமும் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஸ்லோகமும் அர்த்தம். அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே சில எழுத்து பிழைகள், சில கிராமர் மாதிரி இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நோக்கம் என்ன? பகவானுடைய புகழ பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தகம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த பாடல் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தை மட்டும்தான் காணும். பகவானுடைய புகழ் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் கவனம் வைக்கணுமே தவிர இலக்கண பிழை, எழுத்து பிழை, கமாக்குறி, புல் ஸ்டாப் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அதை ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிறைய பக்தர்கள் பார்ப்போம், சில சமயம் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஆனா அதனால அவங்கள வந்து நம்ம வந்து பக்தர் இல்ல, சரியா உச்சரிக்க தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நிராகரிக்க கூடாது. பிரபுபார் காலத்துல நிறைய கிராமர் மிஸ்டேக் இருக்கும். அப்ப பிரபுபாரே சொல்றார், நம்ம புத்தகம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும். இல்ல இந்த மாதிரி குறைகளை பார்த்து யாரும் புத்தகத்தை படிக்காம போயிடக்கூடாது. ஆனா இது குறைகள் இருந்தாலும் தவறு கிடையாது, அதனால புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இதனால மக்கள் விலகி போயிடக்கூடாது, நீங்க கொஞ்சம் எடிட் பண்ணி அதை மாத்துங்கன்னு சொல்லி பிரபுபார் சொல்றாரு. புரியுது இல்லையா? அவருக்கு தெரியும் ஸ்லோகங்கள் தவறுகள் இருந்தா, ஏன்னா அவர் வந்து இந்தியா, பெங்காலி, இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு புளியுன்ட்டு அவருக்கு வராது. இருந்தாலும் கூட அது அவர் எழுதின புத்தகங்கள், பேசிய பேச்சுகள் அனைத்துமே உத்தமமானதுதான். ஏன்? அது பகவானை பற்றி செய்தியா இருக்கிறதுனால அது உத்தமமானதுதான். ஆனா யாரும் வேற யாரும் அது இந்த மாதிரி சில மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி ஒதுங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிரபுபார் அதை எடிட் பண்றதுக்கும் பர்மிஷன் கொடுத்திருந்தார். நம்மளும் கவனமா இருக்கணும். பக்தர்கள் ஏதாவது சில மிஸ்டேக் செய்யறாங்கன்னா உடனே அவங்க சொல்ல தெரியல, அது தெரியலன்னு சொல்லி அவங்கள இறக்கவும் கூடாது, இறக்கி பார்க்கவும் கூடாது. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி சொல்லுவாரு, புத்தகத்துல அதாவது ஒரு கட்டுரை எழுதுன்னு வச்சுங்களேன், அதுல வந்து கண்டென்ட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, வெறுமனே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லி பகவானுடைய நாமம் இருந்தாலே அந்த பத்திரிகை, அந்த இதழ் வந்து வெற்றி அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை படிக்கிறாங்கல்ல, 5 முறை 10 முறை பகவானுடைய நாமத்தையே படிக்கிறாங்க இல்லையா, அதுவே போதும்னு சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி சொல்றாரு. அதனால தூய பக்தருடைய சிறு சிறு மிஸ்டேக்கையும் நம்ம வந்து கவனத்துல கொள்ளக்கூடாது. இப்படியாக
2 குற்றத்தை பார்த்திருக்கோம். உடம்பு ரீதியா அவங்கள குற்றம் காணக்கூடாது. உடம்பு நிலைக்கு அவங்க அப்பாற்பட்டு இருக்கிறதுனால நாமளும் அவங்கள உடல்நிலைக்கு அப்பாற்பட்டு தான் பார்க்கணும். அடுத்த குற்றம், அவர்கள் செய்யக்கூடிய சிறு குற்றத்தை கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவங்கள பக்தர்கள் இல்லைன்னு சொல்லி நிராகரிக்க கூடாது. பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு, அவங்க என்னுடைய பக்தியில முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறதுனால, என்னை திருப்திப்படுத்த மட்டும்தான் அவங்க யோசிக்கிறதுனால அந்த குற்றத்தை ஒரு பெரிய விஷயமா பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறார். பக்தர் ஒருவர் சில நேரங்களில் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதாக தோன்றினாலும் அப்படிங்கிறாங்க, அவரை நற்குணங்கள் பொருந்திய சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடுவதே அவருடைய உண்மையான அடையாளமாகும். வேறு விதமாக கூறினால் அவரை ஒரு சாதாரண மனிதராக பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்றார். இப்படியாக 2 குற்றங்களை பார்த்திருக்கோம், தூய பக்தருக்கு எதிராக செய்யற குற்றங்கள். 3வது குற்றம் என்ன அப்படின்னா, பிறப்பின் அடிப்படையில அவரை பார்க்கிறது. இது சத்தியமாவர் காலத்திலிருந்தே காலந்தொட்டு இந்த பிறப்பின் அடிப்படையில ஒருத்தரை ஆஹ் பாகுபடுத்தி வேறுபடுத்தி பார்க்கறது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில, வேதங்களின் அடிப்படையில யாரு ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, பகவானுடைய பக்தி தொண்டை ஏத்துக்கிறாங்களோ, அவர்களை வைஷ்ணவரா ஏத்துக்கணும்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுது. சைத்தன்ய சரிதாமிர்தம் குறிப்பிடுது. ஸ்ரீமத் பாகவதத்துல தேவகூதி கபிலதேவர்கிட்ட குறிப்பிடுறாங்க. வேற வேற புலின அந்த வேற வேற மக்கள்லாம் இருக்காங்க, தர்மத்தை கடைபிடிக்காத நபர்கள் எல்லாமே. ஆனா அவங்க பகவான் நாமத்தை உச்சரிச்ச உடனே அவங்களும் வைஷ்ணவர்களா ஏற்கப்படணும்னு சொல்லி தேவகூதி இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா சில சமயங்கள்ல இந்த ஜாதியின் அடிப்படையில, குடும்பத்தின் அடிப்படையில வந்தாதான் அவங்க பக்தர்கள், வைஷ்ணவர்கள், இல்லாட்டி அவங்க வைஷ்ணவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி தவறாக பிரச்சாரம் செய்யப்படுது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு அவங்கள பின்பற்றக்கூடியவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க பக்தி இருக்கா, பகவான் மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கணும். அதனால நம்ம அனுமாரையும் கருடனையும் நம்ம பக்தரா மதிக்கிறோம். புரியுங்களா? அவங்க பிறப்பால மிருகங்கள் தான். ஆனா அவங்க பகவான் மேல அன்பு இருந்ததுனால அவங்க பிராமண குடும்பத்துல பிறக்கல, கோஸ்வாமி குடும்பத்துல பிறக்கல, நார்மல் பட்சிகள், பறவைகள், விலங்குகள் தான். ஆனா பகவான் மேல அன்பு இருந்ததுனால அவர்களையும் நம்ம வைஷ்ணவரா, முதல் தர வைஷ்ணவரா 2 பேருமே குறிப்பிடுறோம். ஓகே, இப்போ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமியும் அவங்க செய்த வேலையின் அடிப்படையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு முஸ்லீம் நபராகவே மாறி இருந்தாங்க. அவங்க பேரு தபீரகா சாக்கரமொழின்னு சொல்லி அந்த நவாப் ஹுசைன் ஷா பேரையே மாத்தி இருந்தார். ஆனா அவங்க எப்ப சைத்தன்யரை பார்த்து பகவான்கிட்ட ஹரிநாம தீட்சையை வாங்கிக்கிட்டாங்களோ அப்பவே சைத்தன்ய மகாபிரபு அவர்களுக்கு ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமின்னு சொல்லி பேரை மாற்றி கொடுத்தார். புரியுங்க? அவரு இவ்வளவு நாள் என்ன செஞ்சார் அப்படிங்கறத பார்க்க கூடாது, இப்ப என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு அழகா சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நம்மளாம் கிராமத்துல இருந்திருப்போம். அப்ப சின்ன வயசுல அன்றாயோட சுத்தி இருப்போம், மேல சட்டை போடாம சுத்தி இருப்போம். அதுக்கப்புறம் படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போய் ஐஏஎஸோ இல்ல ஒரு நீதிபதியா போனதுக்கு அப்புறம் இவனை தெரியுமே, எனக்கு சின்ன வயசுல இப்படிதான் அன்றாயோட சுத்திட்டு இருப்பான், மேல சட்டை இல்லாம சுத்திட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரை சொல்லுவோமா என்ன? இந்த மாதிரி சொல்ல மாட்டோம், பார்க்கவும் கூடாது. அந்த மாதிரி அவரை பார்க்கவும் கூடாது. இன்னைக்கு அவர் எந்த நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கணும். பிறந்த போது அவர் எப்படி இருந்தாலும் சொல்லி பார்க்க கூடாது. அதுபோல பக்தியை ஒருத்தர் ஏத்துக்காருன்னா அவர் பிறப்பு சூதனா, வைஷ்ணவனா, வைசியனான்னு சொல்லி பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒரு கோஸ்வாமியா புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு உதாரணமா
செய்து காட்டியிருக்கார். இவங்க முஸ்லீமா இருந்தாலும் கூட, முஸ்லீம் மாதிரி வேலை செய்தாலும் கூட அவங்க உடனே பக்திக்கு வந்ததுனால ரூப கோஸ்வாமிக்கும் சனன கோஸ்வாமிக்கும் அந்த பேரை கொடுத்தாரு சைத்தன்ய மகாபிரபு. அதற்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு நித்யானந்த பிரபுவுடைய குடும்பத்திலையும் அத்வைத ஆச்சாரியுடைய குடும்பத்துல பிறந்தவங்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு மட்டும்தான் கோஸ்வாமிங்கிற பட்டம் பொருந்தும், வேற யாருக்கும், அதாவது இந்த குடும்பத்துல இந்த வம்சத்துல வராத யாருக்கும் அந்த விஷயங்கள் பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நரோத்தமதாஸ் தாக்கூர் கூட வந்து பிராமண குடும்பத்துல பிறக்கல, அவரும் வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான். புரியுங்களா? ஆனா அது அவர் யாரும் மதிக்காததுனால அதற்கு பிறகு வந்த ஆச்சாரியர், அதுக்கு பிறகு வந்த ஆச்சாரியர் எல்லாமே அந்த அந்த காலகட்டத்துல நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து தீட்சை கொடுத்தப்ப நீ எப்படி தீட்சை கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவருடைய சீடர்கள் தான், இவர் வந்து பிராமண குடும்பத்துல பிறக்காம இருந்திருக்கலாம், ஆனா சாஸ்திரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இவரு தான் உத்தமர் வைஷ்ணவர் சொல்லி நிரூபித்து அவருடைய புகழை வந்து பரப்புனாங்க. அதுபோல அத்வைதாச்சாருடைய சந்ததியினரும் நித்யானந்த பிரபுடைய சந்ததியினரும் வந்து நாங்கதான் கோஸ்வாமிகள், நாங்கதான் பிராமணர்கள், நாங்கதான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு பேரெல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்லும் போது அது பெரிய பிரச்சனையை வந்துகிட்டு இருந்தது. அதான் சில பிரபுபாதிகள் வந்து குறிப்பிட்டு அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. யாரு ஒருத்தர் பக்தரா வந்துட்டாங்களோ அவர்கள் நீங்க வந்து பாரபட்சம் பார்க்காதீங்க அப்படிங்கிறார் பிரபுபாதர். பக்தர்கள் முந்தைய ஆச்சாரியர்களின் குடும்பத்தில் இருந்து வந்தாலும் மற்ற சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தாலும் அவர்களை சமமாகவே நடத்த வேண்டும் அப்படிங்கிறார் பிரபுபாதர். பிரபுபாதர் மேலும் சொல்றாரு பாருங்க, அமெரிக்க கோஸ்வாமி என்று இவர் அமெரிக்க கோஸ்வாமி என்று நினைத்து அவருக்கு எதிராக பாரபட்சம் பார்க்க கூடாது. இவர் நித்யானந்த வம்ச கோஸ்வாமி என்று நினைத்தும் கூடாது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அமெரிக்க வைஷ்ணவர்களுக்கு நாங்கள் கோஸ்வாமி பட்டம் வழங்குவதை சிலர் மறைமுகமாகவும் எதிர்க்கின்றனர், சிலர் நேரடியாகவும் எதிர்க்கின்றனர். ஆனா ரூப கோஸ்வாமியுடைய இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில பார்க்கும்போது யாருமே, அதாவது பிறப்பின் அடிப்படையில் மட்டும்தான் கோஸ்வாமின்னு சொல்லி சொல்லப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. யார் ஒருத்தர் பக்தரா இருக்கிறாங்களோ, பக்தியை ஏத்துக்கிறாங்களோ அவர்கள் அனைவருமே உத்தமர்கள் தான், கோஸ்வாமிகள் தான். இப்ப கூட சமீபத்துல கூட நிறைய இடத்துல கேள்விப்படுறோம், இவங்களுக்கு எப்படி தீட்சை கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி தீட்சை கொடுக்கலாம், என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அது வந்து அறியாமையில கனிஷ்ட நிலையில இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் குருமாருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, சில பிரபுபாதருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவும் ஒருத்தருக்கு கோஸ்வாமிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறார். எந்த அடிப்படையில? பக்தியின் அடிப்படையில. சில பிரபுபாதரும் அமெரிக்கா, லண்டன் அங்கிருந்த மக்களை அனைவருக்குமே கோஸ்வாமி, தமால் கிருஷ்ண கோஸ்வாமி, கிரிராஜ சுவாமி, இந்த மாதிரி சுவாமி கோஸ்வாமிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. பெரியவங்க ஆச்சாரியர்கள் கடைபிடிக்கிறத நம்மளும் கடைபிடிக்கணும். ஆனா நம்ம அது மாதிரி நினைக்காம அவங்க எப்படி தீட்சை கிடைக்கலாம், அவங்க என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நினைத்தோம்னா நம்ம கனிஷ்ட அதிகாரி தான், நம்ம உயரவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து பிறப்பின் அடிப்படையில ஒருவரை வந்து குறை காண்பது, அது மாதிரி காண்பதும் தவறுதான். இதுக்கு ஒரு உதாரணம் யாரு அப்படின்னா நம்ம திருப்பான் ஆழ்வார், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த திருப்பான் ஆழ்வார். அவரு வந்து தாண்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் காவிரியுடைய அந்த வடக்கரை, அந்த பக்கம் கொள்ளிட கரையில இருந்து பாடிட்டு இருப்பாரு. அப்ப அங்க தண்ணி எடுக்க போற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவரை தள்ளி போக சொல்லி சொல்லுவாரு. அவர் மெய் மறந்து பாடிட்டு இருப்பார் திருப்பான் ஆழ்வாரு. உடனே அவர் கல் எடுத்து அடிச்சு அவர் காயப்படுத்திடுவார் திருப்பான் ஆழ்வாரை. இந்த ரத்த காயம் பட்டவனே அவர் சுய நினைவுக்கு வந்து நம்ம ஒரு டிஸ்டர்பா இருக்குமோன்ட்டு அப்புறம் நவுந்து போயிடுவாரு. இவர் தண்ணி எடுத்துட்டு வருவார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர். கோயிலுக்கு வந்தா கோயில் பூட்டி இருக்கும், கோயில் திறக்காது. இப்போ ஒரு அர்ச்சகர்
மூலியமா பகவான் சொல்லுவார், நீ வந்து என்னுடைய பக்தனுக்கு அபராதம் பண்ணிட்ட, நீ போய் அவனை போய் தோல்ல சுமந்துட்டு வான்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த பக்தர் திருப்பி போய் கொள்ளிடக்கரைக்கு போயிட்டு அவர்கிட்ட அவரை தூக்கிட்டு வருவார். உம் இது மாதிரி நான் உனக்கு அபராதம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் தூக்கிட்டு வருவார். அவர் வரமாட்டேன் பாரு, திருப்பானாழ்வார் இல்ல அது பகவானுடைய கட்டளைன்னு சொல்லி அவர் தோல் மேல தூக்கிட்டு வந்து பகவானோட முன்னாடி நிப்பாட்டார். அப்பதான் வந்து கோயிலுடைய கதவே திறக்கும், பகவானுடைய இந்த கருவறை கதவே திறக்கும். பகவானும் தெளிவா இருக்கார். உத்தம நிலையில இருக்கக்கூடிய பிரபுபாதார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி இவங்க எல்லாமே தெளிவா இருக்கிறாங்க. குரு மகாராஜும் பரம்பரையில வர்றதுனால அவரும் தெளிவா இருக்கிறார். கனிஷ்ட அதிகாரி இருக்கு, நாம தான் எப்படி தீட்சை கிடைக்கலாம், என்ன செய்யலாம், அது என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். அந்த மாதிரி பார்க்க கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையிலும் அவரை வந்து குறை காணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது 3வது குறை. 4வது குறை வந்து பொறாமை. பொறாமையின் அடிப்படையில அவரை வந்து நம்ம குறை சொல்வது, தூய பக்தரை குறை சொல்வது. அதை பத்தியும் புரோபர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே புக்ல இருக்கு. நான் அது கரெக்டா அந்த எந்தெந்த பாயிண்ட் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய புத்தகத்துல 66, உங்க புத்தகத்துல 68 இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பேராவை பாருங்க. அதே சமயத்தில் நித்யானந்த பிரபு அல்லது அத்வைத பிரபுவின் குடும்பத்தில் அல்லது பிராமண தந்தையிடமிருந்து பிறக்காமல் கோஸ்வாமி பட்டத்தை பெற்றுள்ள பக்தர் தான் கோஸ்வாமி ஆகிவிட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது. இது இதுல அது வராது. ஒரு நிமிஷம். ஓகே. இங்க என்ன இப்ப தீட்சை வாங்கியிருக்கக்கூடிய சுவாமிங்கிற பட்டம் சன்னியாசம் வாங்கியிருக்கக்கூடிய நபர்கள் கூட நான் இந்த மாதிரி சன்னியாசம் வாங்கிட்டேன், எனக்கு தீட்சை வாங்கிட்டேன்னு சொல்லி பெருமையும் வரக்கூடாது. அப்படி வருவதும் தவறு. நம்ம இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா கூட, ஒரு கிளாஸ்ல சொல்றாங்க, ஒரு நபர் நம்மள ஏதாவது ஒரு குறை சொல்றார் அப்படின்னா, உதாரணத்துக்கு அவர் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல வராங்க அப்படின்னு வச்சுக்கல, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். குறை இருக்கிறதுனால அவர் நம்ம கிட்ட குறை கண்டுபிடிக்கிறார். இங்க பிரபுபார் சொல்றதுபடி பிராமண குடும்பத்துல பிறக்காம இருந்தாலும் கோஸ்வாமி குடும்பத்துல பிறக்காம இருந்தாலும் எனக்கு கோஸ்வாமி பட்டம் வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏதாவது பெருமைப்பட்டாருன்னா, கர்வம் கொண்டாருன்னா, அதை கண்டிப்பா சில பேர் எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப நம்ம கர்வம் கொள்ளாம குரு மகாராஜுடைய கருணையால, பகவான் கிருஷ்ணனுடைய கருணையால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதை பணிவா பார்க்கும்போது யாருமே நம்மள குறை சொல்ல மாட்டாங்க. நம்ம மனசுல ஏதாவது ஒரு கர்வம், நானும் வாங்கிட்டேன், நான் எனக்கும் ஒரு இது தகுதி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம் வந்துச்சுன்னா, ஒரு தற்பெருமை வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதால சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நம்ம அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துருக்கணும். பிரபுபார் மேல அதை சொல்லிக்கிட்டே வராரு. எப்ப நம்ம அந்த மாதிரி கர்வம் வருதோ அப்பவே பக்தி தொழில இருந்து நம்ம வீழ்ந்துடுவோம்னு சொல்லி சொல்றாரு. எங்களுக்கு தெரிஞ்ச பக்தர்கள்லாம் இந்த தீட்சைய அவ்வளவு ஈஸியா வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. அவர் தீட்சை வாங்கினாங்களா வாங்கலையானவே தெரியாது. அந்த மாதிரிதான் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. பிரபுபார் சொல்றார், மேலும் இந்த 4வது பாயிண்ட் பத்தி பேசுறோம், என்வியை பத்தி பேசுறோம், பொறாமையை பத்தி பேசுறோம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பொறாமைக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறார் இல்ல பிரபுபார். இவ்வியக்கம் எல்லாவித பொறாமையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டுள்ள பரமஹம்சர்களுக்கு ஆனது. ஒரு கோஸ்வாமியின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கோஸ்வாமி பட்டத்தை பெற்றிருந்தாலும் சரி,
கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது. இப்ப என்ன சொல்றாரு பிரபுபாரு, ஒரு கோஸ்வாமி குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, இல்ல கோஸ்வாமி பட்டத்தை பெற்றிருந்தாலும் சரி, ஒருவர் பொறாமையோடு இருக்கக்கூடாது. அவ்வாறு எப்ப நம்ம பொறாமைப்பட ஆரம்பிச்சிடமோ அப்பவே பக்தியில இருந்து பரமஹம்ச நிலையிலிருந்து நம்ம வந்து வீழ்ச்சி அடைவதா சொல்லப்படுது. இது ஒரு நல்ல பிரபுபார் நிறைய குறிப்பிட்டு சொல்லிட்டே வராரு. அது இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். அதனால பக்தர்கள் பக்தியில முன்னேறணும் அப்படின்னா பொறாமை இருக்கக்கூடாது. பகவத்கீதையில பகவான் நிறைய இடங்கள்ல வந்து பொறாமையை பத்தி பேசியிருக்கார். நம்ம அந்த ஸ்ரத்தாவை பத்தி பேசணும் இல்லையா, 3:30 ஒரு ஸ்லோகத்துல பேசணும். அந்த இதுல அங்க பகவான் பொறாமைங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார். என்னிடம் பொறாமை இல்லாம இருக்கணும், அப்பதான் பக்தி புரியுங்கிறாரு. இது ஒரு 9வது அத்தியாயத்துல கூட பொறாமை இல்லாம இருக்கணும்னு சொல்லி பகவான் குறிப்பிடுறாரு. அதனால பக்தியில முன்னேறணும் அப்படின்னா பொறாமை இல்லாம இருக்கணும். பாகவதத்துல 2வது ஸ்லோகமே அதுதான் சொல்லுது. நம்மளுக்கு பாகவதம் புரியல, சரியா ஏற மாட்டேங்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சில சமயம் சொல்லப்படுவது உண்டு. அதுக்கு காரணம் பொறாமையா கூட இருக்கலாம். ஏன்னா பொறாமை இருக்கிற நபர்கிட்ட பக்தி வராது. நம்மளால அந்த பரமஹம்ச நிலைக்கு போகவே முடியாது. அதனால எங்கேயாவது நம்ம கிட்ட பொறாமை இருக்கா, எங்கேயாவது சில தவறுகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து முன்னேற முடியும். பக்தியில முன்னேறணும் அப்படின்னா நம்ம கிட்ட எங்கேயாவது பொறாமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது 4வது பாயிண்ட் பொறாமை. 5வது பாயிண்ட் வந்து பௌதிக கண்ணோட்டத்தோட பக்தரை பார்க்கிறது. அந்த பௌதிக கண்ணோட்டத்தோட பார்க்கிறது. தூய பக்தருடைய செயல்களை பௌதிக கண்ணோட்டத்துடன் காண்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படி நம்ம வந்து ஒரு ஆரம்ப நிலை பக்தன் தூய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பக்திக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா ஆரம்ப நிலை பக்தர் தான். அவருக்கு தான் வந்து பிரிச்சு பார்க்க தெரியாது, யாரு உயர்ந்தவர் யாரு தாழ்ந்தவர் அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. அப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பக்தருடைய அடைக்கலத்தின் அடிப்படையில இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப தூய பக்தரை அவர் எந்த அளவுக்கு பகவான் சேவையில ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவர்கிட்ட எந்த அளவுக்கு குணங்கள் இருக்கு, உயர்ந்த குணங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கணுமே தவிர பௌதிக கண்ணோட்டத்தின் அடிப்படையில அவரை தூய பக்தரை பார்க்க கூடாது. நம்ம அந்த தூய்மையான நிலையில பார்க்க தான் நம்மளுடைய பக்தியும் தூய்மை அடையும் சொல்லி பிரபுபார் சொல்றாங்க. பௌதிக கண்ணோட்டத்தில் இருந்து பக்தரை பார்ப்பதை தவிர்த்து நாம் பக்தி பண்ணோம் அப்படின்னா படிப்படியாக நம்மை தூய்மை செய்து கொள்ள முடியும்னு சொல்லி பிரபுபார் சொல்றாங்க. அந்த பௌதிக கண்ணோட்டத்திலேயே மேலும் சில விஷயங்களை பிரபுபார் குறிப்பிட்டாரு. கிருஷ்ண உணர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது, குறிப்பிட்ட நாட்டிற்கானது என்று எண்ணுபவர்கள் பொதுவாக பக்தரின் வெளித்தோட்டத்தை காண்பவர்களாக இருப்பார். உயர்ந்த பக்தரின் உன்னதமான சேவையை பாராட்ட இயலாத அத்தகு கனிஷ்டர் அப்படிங்கிறார். நல்ல கவனம் பாருங்க, அதுல இருக்கு. 67வது பக்கம் உங்க புக்ல 69 இருக்கலாம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கானது, குறிப்பிட்ட மக்களுக்கானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாமே கனிஷ்ட பக்தர்கள் அப்படிங்கிறத பிரபுபார் சொல்றாரு. இந்த பக்தருடைய உயர்ந்த தன்மையை பாராட்டாம இருப்பதற்கு அது குறிக்குது. சில பிரபுபார் வந்து இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது நிறைய கஷ்டத்தை பட்டார், நிறைய சிரமத்தை அவர் வந்து எதிர்கொண்டார். ஏன் அப்படின்னா அவர் வந்து பிரபுபாதர் இஸ்கான் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஆன்மீக சகோதரர்களே நிறைய பேர் அதை விரும்பல, பிரபுபாரை வந்து முன்னேறுவதை விரும்பாம ரொம்ப பொறாமைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க அடிக்கடி சில பிரச்சனைகளையும் அவங்க வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிரபுபார் சொல்றாரு, துரதிருஷ்டவசமாக யாம் கனிஷ்ட ஆன்மீக சீடர்களால் சூழப்பட்டுள்ளோம். கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பரப்புதல் என்னும் அசாதாரணமான செயல்களை அவர்களால் பாராட்ட முடிவதில்லை. அவர்கள் எம்மையும் தங்களது நிலைக்கு கொண்டு வர முயல்கின்றனர். பிரபுபார் இந்த மாதிரி அமெரிக்கா போய் பிரச்சாரம் பண்ணுவதை பார்த்துட்டு நீங்க எப்படி அவங்களுக்கு கோஸ்வாமிங்கிற பட்டம் கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அவர்களையும் சாதாரண நிலைக்கு கொண்டுட்டு வர முயற்சி பண்றாங்க.
அவர்களது சிறுபிள்ளைத்தனமான செயல்களையும் குறைமதியையும் எண்ணி நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். புறப்பட சொல்றாரு. இந்த மாதிரி வந்து பக்தியை வந்து உலகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்றமே, இது எந்த ஒரு நல்ல செயல், எவ்வளவு உயர்ந்த செயல்னு சொல்லி அதை பார்க்காம அதை வந்து ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி புறப்பர் ரொம்ப வருத்தம் அடைகிறார். புறப்பர் சொல்ற ஒரு ஸ்லோகம், கிருஷ்ண சக்தி வினா தாரே ந பிரவர்த்தன அப்படிங்கிறார். கிருஷ்ணனுடைய சக்தி இல்லாம ஒருத்தரால பக்தியில ஈடுபட முடியாது, பக்தியில பிரச்சாரம் பண்ண முடியாது. இந்த விஷயத்து தெரியாம என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள், அதாவது பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியுடைய ஆன்மீக சீடர்கள் வந்து என்ன குறை சொல்றாங்கன்னு சொல்லி புறப்பர் ரொம்ப வருத்தப்பட்டார். பகவானின் அந்தரங்க சேவையில் உண்மையிலேயே ஈடுபட்டுள்ள சக்தியளிக்கப்பட்ட நபரை சாதாரண மனிதனை போல நடத்தக்கூடாது. நம்ம நிறைய கேட்போம் இல்லையா, அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறாருன்னு சொல்லி கேட்போம். நம்ம இது மாதிரி கேட்கக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்பட்டு பக்தி இங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய மக்களுக்கு தீட்சை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம சாதாரண மனிதனை போல பார்க்க கூடாது. அவங்க வந்து கண்டிப்பா பகவானால சக்தி அளிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏனெனில் கிருஷ்ணரால் சக்தி அளிக்கப்படாமல் ஒருவரால் உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்ப இயலாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சைத்தன்யம் அவர் சொல்லியிருக்கார், கிருஷ்ண சக்தினா நகை தார பிரவர்த்தனை, இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வருவது கிருஷ்ண பக்தியாலதான் முடியும், கிருஷ்ண பக்தி இல்லாம முடியாது. இப்ப புரோபார் வந்து சொல்றார், ஏதோ பகவான் எனக்கு சக்தி கொடுத்திருக்காரு, நான் உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்றேன், பட் இதை புரிஞ்சுக்காத என்னுடைய சக பக்தர்கள் என்னை வந்து குறை சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு இது கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா, புரோபாருக்கு வந்து புத்தகம் பிரிண்ட் பண்ணவும் கோயில் கட்டவும் பணம் தேவைப்பட்டுச்சு. அப்ப அரசியல் நபர்கள் ஒருத்தர் வந்து எனக்கு புரோபாருக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்தாரு. ஆனா அதை கரெக்டா மாத்திரும் இல்லையா, கரன்சியா அதை மாத்தி இந்தியன் பணத்துக்கு மாத்தி கொடுக்கணும். அதுக்கு ஒரு அரசியல்வாதி கூட பேசக்கூடிய ஒரு நபர் இருந்தார். புரோபாருடைய காட் பிரதரே ஒருத்தர் வந்து நல்ல பழக்கம் உள்ளவராக இருந்தார், ஆன்மீக அரசியல்வாதி கூட பழக்கம் உள்ளவராக இருந்தார். ஆனா புரோபார் இந்த மாதிரி முன்னேறுவதை வந்து பிடிக்காம அவர் வந்து அந்த பணத்தை இந்தியன் பணமா மாத்தி கொடுக்கவே இல்லை, அதை அவர் ஒதுங்கிக்கிட்டார். இது ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதற்கப்புறம் புரோபார் வந்து ஒரு பஸ் முழுக்க வெளிநாட்டுக்காரங்களை வந்து விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. இப்படி விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு வந்த உடனேயே ஊர் மக்கள்லாம் திரண்டுறாங்க. மேலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற பக்தர்களும், அதாவது சன்னியாசிகள் எல்லாரும் வந்து வெளிநாட்டு மக்களை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போறாங்க. எப்படி புரோபாரால இவ்வளவு செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லாரும் பிரமிச்சு போறாங்க. அதுல ஒரு நபர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, புரோபார் வந்து ஆரம்பத்து காலத்துல வந்து வைசியர், அதாவது மருத்துவம் பார்மசி கம்பெனி வச்சிருந்தாரு, பார்மசி சம்பந்தமா சில வேலைகள்லாம் பார்ப்பாரு. அப்ப அவர் வந்து எல்லா நபர்கிட்டையும் பேசி பேசி பழக்கம் இல்ல, அந்த மாதிரிதான் அமெரிக்காவிலும் போயிட்டு வந்து 4 மக்களை பார்த்து பேசி அவருக்கு இந்த மாதிரி தீட்சை கொடுத்துட்டாங்க, அவர் வந்து பக்தரா மாத்திட்டாருன்னு சொல்லி புரோபார் மேல கொண்ட பொறாமையின் காரணமா அவருடைய மதிப்பு குறைச்சி பேசுறாங்க. பகவான் சக்தி இல்லாம ஒருத்தர் பக்தரா மாத்த முடியாது. ஆனா அவங்க எப்படி பேசுறாங்க, இவர் வந்து பேசி பேசி பழக்கம்ப்பா, அதை மக்களை கண்ட பேசுவாரு, அதுல 4 பேர் அப்படியே தாஜா பண்ணி அதை பக்தரா மாத்திட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பொறாமை உள்ள பேச்சுதான். பொறாமை உள்ளவங்க தான் பக்தருடைய அந்த உயர்ந்த விஷயத்த வந்து பொருட்படுத்தாம ஒரு நம்மள மாதிரியே ஒரு சாதாரண மக்கள் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பேசுவாரு. அதுவும் தவறு, பொறாமையோட பார்ப்பதும் தவறுன்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்த பாயிண்ட், கிரிட்டிசைஸ் பண்றது, அவரை வந்து விமர்சிக்கிறது, அவருக்கு அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறது அடுத்த பேரால வரக்கூடிய விஷயம். இதுவும் தவறு. ஒரு தூய பக்தரை நம்ம வந்து அவதூறு செய்யக்கூடாது, அவருக்கு வந்து நம்ம வந்து உபதேசம் கொடுக்கறத நினைக்க கூடாது. இது இந்த ஒரு பேராவை பாருங்க.
தூய பக்தரை அவ்வாறு குறை கூறுபவன், இது கடைசி பேரா, தூய பக்தரை அவ்வாறு குறை கூறுபவன் வைஷ்ணவ அபராதத்தை இழைக்கிறான். கிருஷ்ண உணர்வில் முன்னேற விரும்புபவர்களுக்கு அந்த அபராதம் ஒரு பெருந்தடையாகவும் அபாயகரமானதாகவும் இருக்கும். புரியுதுங்களா? யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியில முன்னேற நினைக்கிறோமோ வைஷ்ணவர்களுக்கு இந்த மாதிரி அபராதம் பண்றது மிகப்பெரிய தடையாக இருக்கும். வைஷ்ணவரின் தாமரை திருவடிகளுக்கு அபராதம் இழைப்பவனுக்கு எவ்வித ஆன்மீக நன்மையும் ஏற்படாது. எனவே சக்தி அளிக்கப்பட்ட வைஷ்ணவர் அல்லது தூய வைஷ்ணவரிடம் பொறாமை கொள்ளாமல் இருப்பதில் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயமா பேசும்போது ஹரிதாச தாக்கூர் அவர் வந்து பிறப்பால முஸ்லிம். ஓகே, ஆனா அவரு பகவானுடைய நாமத்தை ஹரிநாமத்தை ஒரு நாளைக்கு 3 லட்சம் வரை உச்சரிக்க ஆரம்பிச்சாரு. இது மாதிரி அவரு முஸ்லீமா இருந்து இந்துவா மாறிட்டாரு இல்லையா? அப்ப அந்த ஊரை ஆண்டுகிட்டு இருந்த ராஜா நவாப் ஹுசேன் ஷாவுக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. யாரு ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இந்துவா மாறிட்டது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் பக்தரா மாறி எல்லாரையும் பகவான் நாமத்தை உச்சரிக்க சொல்லி சொல்றாரு. அப்ப சில இந்துக்கள் அவர் மீது பொறாமை கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அது எப்படி முஸ்லீமா இருந்த ஒருத்தன் வந்து இந்துக்களுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணலாமா, அவனுக்கு என்ன தைரியம் இருக்கு, என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு இந்துக்கள், பெயரளவான இந்துக்கள் வந்துதான் நவாப் ஹுசேன் ஷா கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பிரச்சாரம் பண்றாரு, இவர் வந்து எங்களோட தர்மத்தையே கெடுக்கிறாரு, குழப்பம் பண்றாரு சொல்லி 1க்கு 2 எடுத்து சொல்லி போட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் நவாப் ஹுசேன் ஷா வந்து ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிட்டு மிரட்டுறாரு, ஏன் இந்த மாதிரி செய்யறதுன்னு சொல்றாரு. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, நான் வந்து பக்தி தானே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதாவது புராணுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறது ஹரிதாஸ் தாக்கூர். புராணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒரே தெய்வத்தை தான் பேசுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதுல ஓரளவுக்கு அந்த நவாப் ஹுசேன் ஷாக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட இருக்க நபர்களை விட்டு கொடுக்கல. அவர் எப்படியோ தண்டிக்கணும்னு சொல்லி அவரை போட்டு 24 இடங்கள்ல வந்து 22 இடங்கள்ல அடிக்க வைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவர் பக்தியை விடவே இல்லை. ஏன் அவர் அடிச்சாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஏன் அடிச்சாங்கன்னா, பெயரளவான பிராமணர்களும் பெயரளவான இந்துக்களுமே அவர் அடிப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். அதுபோல சில பொறாமை கொண்ட பக்தர்கள் இன்னொரு பக்தர்கள் முன்னேறுவதை பிடிக்காம அவங்கள பத்தி குறை சொல்றது, சில விஷயங்கள் செய்யறதெல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து பக்தியில முன்னேற முடியாது. அது நம்மளுக்கு பெரிய தடையாக இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம், சக்தி அளிக்கப்பட்ட வைஷ்ணவரை நெறிப்படுத்த வேண்டியவர் என்று கருதுவதும் அபராதமாகும். அதாவது சக்தி அளிக்கப்பட்டவர் இல்லையா, பகவானுடைய சக்தி அளிக்கப்பட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் தப்புதானாம். அவருக்கு அறிவுரை வழங்க முயல்வதோ அவரை திருத்த வேண்டுமென நினைப்பதோ அபராதமாகும். கனிஷ்ட வைஷ்ணவரையும் உயர்ந்த வைஷ்ணவரையும் அவரது செயல்களின் மூலமாக வேறுபடுத்த முடியும். முன்னேறிய வைஷ்ணவர் எப்போதுமே ஆன்மீக குருவாக நிலை பெற்றுள்ளார். கனிஷ்டர் எப்போதும் அவரது சீடராகவே கருதப்படுகிறார். ஆன்மீக குரு ஒருபோதும் சீடரின் அறிவுரைக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்லவும் கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அறிவுரை கொடுத்தோம்னா அதுவும் ஒரு அபராதமா கருதப்படுது. உதாரணத்துக்கு ராமச்சந்திரபுரி அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய குருவான மாதவேந்திரபுரிக்கு அறிவுரை சொல்லுவார். நீங்க ஏன் கிருஷ்ணாராமன் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து பிரம்மனை நினைங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்போ உடனே அந்த மாதிரி அவர் செய்த அபராதத்தின் காரணமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமா பக்தி விட்டு சுத்தமா விலகியே போயிடுவார். ராமச்சந்திரபுரி மாதவேந்திரபுரி உதாரணத்துல இருந்து தேவையில்லாம முக்கியமா பக்தியில முன்னேறிய நபர்களுக்கு நம்ம வந்து அறிவுரை வழங்க நினைப்பது தவறாகும். இந்த மாதிரி ஒரு 6-7 பாயிண்ட் பார்த்திருக்கோம். தேவையில்லாம அறிவுரை வழங்கக்கூடாது, அவருக்கு வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்க கூடாது, தூய பக்தருக்கு அவர் மேல பொறாமைப்படக்கூடாது, பௌதீக கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது அவரை, அந்த மாதிரி பார்த்திருந்தோம். உடம்பு ரீதியா அவரை குறை கண்டுபிடிக்க கூடாது. அப்புறம் அவர் செயல்பாடுகள்
சில தவறுகள் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து ஒரு பெரிய பொருட்டை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். தூய பக்தர் எப்பொழுதுமே 3 குணத்துக்கு அப்பாற்பட்டு சுத்த பக்தியில ஈடுபட்டு இருக்கிறதுனால அவர் என்னைக்குமே மதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம்.